வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேம் விளையாட போகிறோம். அதுதான் PKXD. ஸோ எனக்கே இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தெரியாது. நானாகவே வந்துட்டு என்னோடய அண்ணா கிட்ட கேட்டு தான் விளையாட கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இஷ்டப்பட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், கேம்ஸ் எது வேணாலும் விளையாடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஸோ ஆமாம், நம்ம கூட என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணுறதுக்குனே நம்மளோட கோழி முட்டை வந்திருக்கான். ஸோ இவன் நம்ம கூட ரொம்பவே ஜாலியாக நம்ம கூட ஃபன் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கேரக்டர் வந்து நல்லாவே இல்லை. டே கோழி முட்டை கம்முன்னு இருடா, இதெல்லாம் ஒரு முடியா பரட்ட பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைமே ஏற்கனவே விளையாண்டேன். ஸோ வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்காக கேமையே டெலீட் பண்ணிட்டு விளையாடுறேன் உங்களுக்காக. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆமாம், கோழி முட்டை சொல்கிறது கரெக்ட் தான். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளால் எதுவுமே வாங்க முடியல. பட் எல்லாமே லாக்கில் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி எல்லாமே வந்துடுச்சு. நம்மளுக்கு 100 க்ரீன் கிரெடிட்ஸும் ஒரு 12,000 தெரில, எனக்கு ஒழுங்காக தெரில. ஸோ நிறையவே காசு கொடுத்துருக்காங்க. கோழி முட்டை ஆம்லெட் போட்டுருவோம், ஒழுங்காக வாய மூடிட்டுரு, எனக்கு அது தெரிய மாட்டேங்குதுடா. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இந்த பேக் வாங்கியிருக்கோம், நான் அதை சொல்லலை. ஓகே, டிஷர்ட் ஏற்கனவே நம்ம ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். டே அது ஃபன்னி டைகர். சரி ஓகே, நம்ம தவனன் நம்மளோட நேம் வச்சுக்கலாம். ஸோ என்னோட நேமே வச்சுக்கலாம். பிளேயர்ஸ் கெஸ்ட் வச்சிடலாம். ஏன்னா பிளே அண்ட் ரிஜிஸ்டர்னால் இமெயிலெலாம் கேட்குது. ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டார் மாதிரி 500 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கே, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு டிவி, ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ சேரு, டைனிங் ஹாலு. ஓகே, குட்டி வீடு தான், நம்மளுக்கு நல்லா பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ரெட் கலரில் காட்டுது பாருங்கள், அதுதான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். லவ்லி கோட்டா. அதுக்கு என்னவா, இப்போ நம்ம வீடு வாங்கலாம். அந்த கேசல் பார்த்தியா, 40,000. ஓகே, நம்ம இந்த வீடே வாங்கிடலாம். இதுதான் நல்லா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 100 கிரெடிட்ஸ்க்கு ஒரு வீடு பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. ஒரு ஃப்ளோரு 9 ரூம்ஸு. ஓகே, ஒரு ஃப்ளோர் 9 ரூம்ஸ் நம்மளுக்கு போதும். போன வாட்டியே 2 ஃப்ளோரு 100 க்ரீன் கிரெடிட்ஸ் கொடுத்து வாங்கிட்டேன். ஐயோ, நம்ம வீடு காணோம், நம்ம மாறவே இல்லை நம்ம வீடு. மக்களே, அவனுக்கு தெரிஞ்சது கூட நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம வீட்டெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது வீடு. சரி உள்ளே போய் பார்ப்போம். வாவ், என்னடா இது, வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஹாலே இவ்வளோ பெருசாக. ஐயோ அம்மா, என்ன இவ்வளோ பெருசா? இவ்வளோ பெருசில் நான் என்ன திங்ஸுங்க வைப்பேன்? சரி ஓகே, நம்ம வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்ஸ் பார்ப்போம். எல்லா ஃப்ளோரும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் இப்போது ஒன்று ஃப்ளோர்ஸ் வைக்க வேணாம். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் மட்டும் நம்ம வேறு ஃப்ளோர் வைப்போம். ஸோ இங்கே நிறைய ரூம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே கார்னரில் இருக்க ரூம்லாம் நம்ம பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃப்ளோர் நல்லா இல்லை. ஸோ இது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா இல்லை. நான் இது ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்களேன், செம்ம இதாக இருக்குது. சேர்றா கத்தாத இரு, மாத்திரம் நிறையவே இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் நம்மளுக்கு கொடுத்தது. ஓகே, பிங்க் கலரும் காசு தரணுமா? நான் பிங்க் கலர் ஃப்ரீன்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு நம்ம காசு வாங்காமே பண்ணலாமே.
ஏய் கோழி முட்டை, நீனும் கூட கொஞ்சம் நல்லா தான் டிசைன் பண்ணுற. நம்ம எல்லாத்துக்குமே இதே போட்டுடலாமா? பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கு மட்டும் மாற்றிடலாம். ஸோ பாத்ரூம் டைல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பட் கிச்சன் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுமேன்னு ஒரு ஐடியா இருந்தேன். ஸோ கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் மட்டும் மாற்றிடலாம். ஆமாம், நீ சொல்கிறது கொஞ்சம் கரெக்ட் தான். நான் தான் ரொம்ப ஸ்லோவாக தள்ளிக்கிட்டு இருக்கேனே. சரி ஓகே, நம்ம பக்கத்து ரூமுக்கும் அதே வேறு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 ரூமுக்காவது டிஃப்ரெண்ட் கலர் தரலாம். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ஒன்றா கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் அப்போ தான் பார்க்க ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம அந்த பர்பிள் வால் டிசைன் வந்துட்டு பாத்ரூம்க்கு வேணால் போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் வந்துட்டு பாத்ரூமு. ஸோ அதனால் கரெக்டாக காட்ட முடியல. ஓகே, நம்ம மற்றதுக்கெலாம் வந்துட்டு ஒரே வால் கூட போட்டுடலாம், டிஃப்ரெண்ட் வால்ஸ் தேவையில்ல. ஸோ இந்த க்ரீன் வால் கூட நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த க்ரீன் வாலே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இதுவே போட்டுடலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த க்ரீன் வால். ஸோ இவன் உருட்டுறதுக்கு அளவே இல்லை, உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் விழுக மாட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெனுவில் போய் பார்ப்போம். ஸோ வீடு பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. கேட் 1 பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் வாங்கினதுக்காக ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லெவல் அப் ஆகிட்டோம். இப்போ நம்ம 2 வந்துட்டோம். ஸோ பாருங்கள், அதுக்கு தான் குத்தாட்டம் போட்டுட்ருக்கான். 500 ருபீஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ ஏதோ கொடுத்துருக்கு. ஓகே, அதை கொடுத்ததையும் கணக்கில் சேர்த்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கம்மி, இன்னும் நல்லா கேளு. ஒரு 50,000 70,000 கேளு, அப்போ தான் தருவாங்க. சரி ஓகே, என்னது இது? ஐயோ, ரியல் கஸ்லாம் தருமா? சரி ஓகே, ஏற்கனவே நம்ம வந்துட்டு டைம் ரொம்ப நேரம் ஆடிச்சு. ஸோ இதோட நம்ம கேமை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்ட் 2ல் கண்டிப்பாக சந்திக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நம்ம கோழி முட்டை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் மறக்காமல் அவனை எல்லா வீடியோலையும் வர வைக்கிறேன். நம்ம வந்துட்டு நிறைய கேமிங் வீடியோஸும் போடலான்னு இருக்கோம். ஸோ நம்ம வேறு மாதிரி என்னென்னலாம் கேமிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பாய்.